இபிஎஸ் அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, தயவு செய்து அவர் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறத வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவருக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு, 1 வருஷம் தான் ஆகிருக்கு, இன்னும் 6 வருஷம் இருக்குது. ராகு ராசியில் சம்மந்தப்படும் போது அவருக்கு கூட இருக்கிறவங்களாலேயே சில பிரச்சனைகள் வரும். 7ஆம் இடத்துல கேது சம்மந்தப்படும் போது நண்பர்கள், இவர் யாரை முதல்ல நம்புகிறாரோ அவங்களே எதிரியாகக்கூடிய ஒரு தன்மை, அந்த மாதிரியான விஷயங்கள். சனியினுடைய விஷயங்கள் சரியாகலை, குருவினுடைய பொசிஷன் சரியாகலை. தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் நெருப்பு ராசி. இபிஎஸ் அண்ணாமலை அவர்களுடைய ரெண்டு பேருமே நீர் ராசி. இந்த 2 நீரும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா நெருப்பை ஓரளவு கட்டுப்படுத்திக்கிறோம். தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவராக விஜயபிரபாரன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஒரு ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. இப்போ யாருடைய ஜாதகத்திலலாம் சந்திரன் ரொம்ப வலிமையாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் தேர்தலுக்கு முந்தைய நிலையில் யார் வெற்றி பெற போகிறார்கள், மத்தியில் யார் ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படிங்கிற நிலையில் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனோடு அலசி ஆராய்ந்து செய்திகளை நம்முடைய சேனலில் வெளியிட்டிருந்தோம். அவர் தெரிவித்தது போல தான் ஆன்மீக ரீதியிலையும் சரி, அவருடைய அரசியல் பார்வையிலையும் சரி, அவர் தெரிவித்தது போல தமிழகத்தில் திமுக 40க்கு 40 தொகுதிகளை கைப்பற்றி இருக்கிறது. மத்தியில் பாரதிய ஜனதா கட்சி 300 தொகுதிகளுக்கு குறைவாக பெற்றிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, கட்சிகளுடைய எதிர்கால நிலவரம் எப்படி இருக்க போகிறது, கட்சி தலைவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஏற்கனவே துல்லியமான கருத்துக்களை பதிவு செய்த பெருங்குளம் ராமகிருஷ்ணன் ஜோசியர் அவர்களிடத்திலிருந்து நாம் கேட்டு பெறுவோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சியை தக்க வைக்கணும், காப்பாற்றணும், அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னா இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற்றாகணும், ஒரு சில தொகுதியிலாவது வெற்றி பெற்றாகணும். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பல தொகுதியில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. இப்போ அதிமுகவுடைய எதிர்காலம் இனி எப்படி இருக்க போகிறது? எப்போதுமே ஒரு 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 கட்சியினுடைய எதிர்காலம் அல்லது ஒரு நாட்டினுடைய எதிர்காலம் அப்படி நம்ம பார்க்கும்போது, அந்த நாட்டுக்கு அந்த நேரத்தில் யார் தலைமை வகிக்கிறாங்களோ, அந்த கட்சிக்கு அந்த நேரத்தில் யார் தலைவராக இருக்காங்களோ அவங்களுடைய ஜாதகம் தான் நம்ம மெயினாக எடுத்துப்போம். இபிஎஸ் அவர்களுடைய ஜாதகத்தை பொறுத்தவரை இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, தயவு செய்து அவர் எல்லாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறத வேறு வழியே கிடையாது. ஏன்னா அவருக்கு 7.5 சனி ஸ்டார்ட் ஆகிருக்கு, 1 வருஷம்தான் ஆகிருக்கு, இன்னும் 6 வருஷம் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 வருஷத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் அடுத்த லோக்சபா தேர்தல் நமக்கு வந்துடும். ஸோ இந்த நேரத்தில் அவர் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், கொஞ்சம் தன்னை மாற்றிக்க வேண்டிய கட்டத்தில் அவர் இருக்கார். இப்போ இபிஎஸ் அவர்களுக்கு தலைவர் பதவிக்கு ஏதாவது இடையூறுகள், சிக்கல்கள் ஏற்படுமா? ஏன்னா உட்கட்சியிலையும் இப்போ இந்த தோல்வி மிகப்பெரிய அளவில் பிரதிபலிக்கும். ஏற்கனவே அங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன ஒரு உத்தரவு போட்டாலும் கீழே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள், தலைவர்கள் அதை ஒபே பண்ணி நடக்கிறது கிடையாது அப்படிங்கிற தகவல்கள் வெளிப்படையாகவே செய்திகளாக வந்துட்டு தான் இருக்குது. அப்போது தலைவர் பதவிக்கு ஏற்கனவே வெளியில இருந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ், டிடிபி போன்ற பிரச்சனைகளும் இருக்குது. இந்த தோல்வியின் மூலமாக தலைவர் பதவிக்கு ஏதாவது இடையூறுகள் ஏற்படுமா? கண்டிப்பாக வரும். அடுத்து வரக்கூடிய 2 வருஷம் அவருக்கு ரொம்ப ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கிரக சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா, ராகு கேது அவருக்கு சுத்தமாக சரியில்லை. ராகு ராசியில் சம்மந்தப்படும் போது அவருக்கு கூட இருக்கிறவங்களாலேயே சில பிரச்சனைகள் வரும். 7ஆம் இடத்துல கேது சம்மந்தப்படும் போது நண்பர்கள், இவர் யாரை முதல்ல நம்புகிறாரோ அவங்களே எதிரியாகக்கூடிய ஒரு தன்மை, அந்த மாதிரியான விஷயங்கள். சனியினுடைய விஷயங்கள் சரியா இல்லை, குருவினுடைய பொசிஷன் சரியா இல்லை. ஸோ நான் 8 திசையிலேருந்தும் அபிமன்யு வியூக சக்கரத்தில் மாட்டின்ற மாதிரி எடப்பாடி மாட்டின்னு இருக்கார். அப்போ மாட்டின்னு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவர் தன்னை செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நேரம் இப்போ வந்திருக்கு. அதனால் அவர் கொஞ்சம் எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியது தான் செய்யணும். ஒரே ஒரு விஷயம், ஒரு ஜாதகம் நம்ம எடுக்கிறோம்ல, இப்போ சில பேர் கேட்பாங்க, நீங்கள் இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக ஜாதகத்தில் நம்ம ஒரு ஜோதிடராக நான் ஒரு சரியானபடி வழிகாட்டணும். ஓகே, இப்போ ஒரு ஜாதகத்தை ஒருத்தர் கொடுக்குறாங்க, பார்த்தோன்னே இவங்க விளக்கு போடு சரியாயிரும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை. ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே அவங்க கேரக்டர் என்ன இருக்குது, அவங்க கேரக்டரில் என்ன பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணி சொல்லணும்.
இப்போ நம்ம வந்து ஒருத்தர் நமக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு கோல்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் போய் வந்து சில்லுன்னு எதுவும் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி டாக்டர் சொல்கிற மாதிரியான விஷயம்தான். ஸோ ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்துக்கும் போது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ அப்படி பார்க்கும்போது இபிஎஸ் அவர்கள் தன்னைத்தானே செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்க வேண்டிய ஒரு நேரம். அடுத்து வரக்கூடிய 2 வருஷம் ஏடிஎம்கேக்கு கொஞ்சம் போராட்ட காலமாக தான் இருக்கும். நிறைய காட்சிகள், அதாவது இந்த 2017 நம்ம பார்த்தோம்ல, 2017 தை மாதத்துலேருந்து ஆடி மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகள் நடந்தது. அந்த மாதிரியான காட்சிகள் இன்னும் நாம் அடுத்த 2 வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். நிறைய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வருது, இவங்க அங்கே போகிறது, அவங்க இங்கே, அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய 2 வருஷத்தில் நடக்க போகிறது ஏடிஎம்கேல. இப்போ ஏடிஎம்கே உடைய இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியில வந்தது தான் காரணமா? அதாவது எடப்பாடியார் எடுத்த முடிவு தான் தவறான முடிவாக அமைந்ததா? எப்படி பார்க்கலாம் இந்த கேள்வி? நீங்க அரசியல் ரீதியாக கேட்குறீங்களா, ஜோதி ரீதியாக கேட்குறீங்களான்னு தெரியல. இல்ல, நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு அரசியல் பார்வை, உங்களுக்கு அரசியல் பார்வையும் தெளிவா தான் இருக்கும். ஏன்னா அரசியல் கண்ணோட்டத்துல நம்ம பேசியிருக்கோம், அரசியல் பார்வையும் தெளிவா தான் இருக்கும். ஏன்னா இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் டைம் சரியில்லை அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிறீங்க. அப்போ டைம் சரியில்லை அப்படின்னாலே முடிவுகள் தவறாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும். அதாவது 100 இப்போ வந்து நம்ம வந்து ஒரு 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 காரண ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா 100 காரண காரியம் எழுதுவோம். அதில் ஒரு காரியம் இந்த பிஜேபியை விட்டு அவர் வெளியில் வந்தது. செஞ்சிருக்கவே கூடாத தவறுல அது ஒன்று. பிஜேபியோட தொடர்ந்து இருந்தால் ஒரு சில இடங்கள்லாவது அதிமுக வந்து குறிப்பிட்ட அளவா வெற்றியை பதிவு பண்ணியிருக்கலாம். அது வெளியே வந்ததுனால 0 அப்படிங்கிற லெவலுக்கு சென்றிருக்கு. என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஒரு சின்ன கணக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ தானே சொன்னேன், இந்த தலைமையில் யார் இருக்காங்களோ அவங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணுன்னு சொன்னபோது, இப்போ தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் வந்து நெருப்பு ராசி. இபிஎஸ் அண்ணாமலை அவர்களுடையது ரெண்டுமே, இவங்க 2 பேருமே நீர் ராசி. இந்த 2 நீரும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா நெருப்பை ஓரளவு கட்டுப்படுத்தியிருக்கலாம். இப்போ நான் சொல்கிற அர்த்தம் உங்களுக்கு புரியுறது இல்லையா? 2 நீரும் சேர்ந்து இருந்ததுன்னா நெருப்பு வந்து இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்காது. சிங்கத்திற்கு எதிராக காளை மாடுகள் ஒன்று சேர்ந்தது போல எதிர்ப்பதற்கு செஞ்சிருக்க. இது வந்து, அதாவது இது வந்து எப்படின்னா, நம்ம ஜோதிட ரீதியாக ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு அரசியல் பார்வையாளராக நமக்கு எப்படின்னா, இதை பிரிஞ்சிருக்க வேண்டாம். ஏன்னா இது பிரியாமல் இருந்திருந்ததுன்னா இன்னும் அந்த வேறு சில ரிசல்ட்ஸ் எல்லாமே ஓரளவு நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கும். இனிமேலாவது கொஞ்சம் அதை மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய வாரிசு விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் நின்று போட்டிக்கிட்டாங்க. ஸோ கொஞ்சம் ஆரம்பத்தில் டஃப் கொடுத்தாலும் இறுதியில் தோல்வியை தழுவியிருக்காங்க. விஜயகாந்த் அவர்களுடைய மறைவு விஜய பிரபாகரனை விருதுநகரில் வெற்றி பெற வைக்கும். என்ன காரணம் அப்படின்னா, விஜயகாந்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் அங்கே பிரச்சாரங்களே எடுத்து சென்றுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய பிரபாகரன் அவருடைய எதிர்காலம், அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது? தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவராக விஜயபிரபாகரன் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஒரு ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. இப்போ யாருடைய ஜாதகத்திலலாம் சந்திரன் ரொம்ப வலிமையாக இருக்கும், உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். அதான் ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கடக ராசியில் பிறந்தவங்க, ரிஷபராசியில் இவங்களுக்கெல்லாம் சந்திரன் ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுக்குலாம் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கும். அப்போ அந்த ஃபேஸ் வேல்யூ விஜயபிரபாகரனுக்கு இருக்குது. ஸோ அதனால் தமிழ்நாட்டில் எதிர்காலத்தில் ஒரு அசைக்க முடியாத ஒரு தலைவராக, அதாவது தவிர்க்க முடியாத ஒரு தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் அவருடைய ஜாதகத்தில் 100% இருக்குது. இப்போ விஜயபிரபாகரன் ஓகே, அடுத்து வந்து தேமுதிகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? ஏன்னா பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இப்போ கேப்டன் மறைவுக்கு பிறகு இப்போ பிரேமலதா விஜயகாந்த் தான், அவங்கள வச்சு தான் கட்சி போய்கிட்டு இருக்கு. ஆனால் கேப்டன் இருக்கும்போதே இறுதி காலகட்டத்தில் தேமுதிக தொடர் தோல்விகள், இந்த முறையும் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தான் கண்டிருக்காங்க. ஸோ தேமுதிகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது? தேமுதிகவோட எதிர்காலத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் அவங்க வந்து இம்பேக்ட்லாம் அடுத்தடுத்த காலகட்டங்களில் பண்ண முடியாது. பட் சம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வேணால் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர, இப்போ அண்ணாமலையை பற்றி நம்ம இப்போ சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேர் சொல்கிற மாதிரியான ஒரு தலைமை பதவிக்கு அடுத்ததில் வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வருவதற்கான வாய்ப்புகள்லாம் தேமுதிகவுக்கு இல்லை. ஏதோ ஓரளவு
ஒரு வளர்ச்சி என்பது இருக்குமே தவிர ரொம்ப பெரிய அளவில் இம்பேக்ட் அப்படிங்கிறது இருக்காது. ஆன்மீக ரீதியாகவும் சரி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் பார்வையின் அடிப்படையிலையும் சரி, நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தல், இந்த தேர்தல் ரிசல்ட்டுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு முக்கியமான ஸ்டார் வேட்பாளர்கள், கட்சி தலைவர்கள், அந்த கட்சியுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிற நிலையில் பல்வேறு தகவல்களை நம்முடைய ரியல் ஒன் வாசகர்களோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.